கன்னி ராசி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி கால்குலேட்டிவ், வெரி அனாலிட்டிக்கல் திங்கிங். ஓகேங்களா? இந்த லாஜிக்கல் திங்கிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசி கிட்ட அபடண்ட்டாக இருக்கும். எமோஷ்னலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு விஷயத்தை வந்து தீர்க்கமாக அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு தாங்க இருக்கும். பேசிக்காகவே அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குற டிப்ஸ்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் வைஸ் கொடுக்கறது, நிறைய வந்து லிட்டிகேஷன் ப்ராப்ளம்லாம் வரும் பாருங்க. இந்த சட்ட நுணுக்கங்கள்ல அதில் வரக்கூடிய சிக்கல்கள், இப்போ கடன்களில் ஸ்கேமில் போய் மாட்டிக்கிறாங்க பாருங்க, அதில் எப்படி மீண்டு வெளியே வர்றது, அந்த மாதிரியான நிறைய கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்னிராசி தான் வந்து ஜெனரலாக கொடுப்பாங்க. பொதுவாக வந்து கன்னிராசி தெரிஞ்சுக்க கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நீங்கள் உறவுகளுக்கு பெருசாக முக்கியத்துவம் கன்னிகள் நம்ம எதிர்பார்க்க முடியாது. கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு. இது வந்து ட்ராவல் ஒரு ஆஃபர் கிடைக்கும். அதாவது வந்து ஒரு ஆஃபர்ன்றதை விட உங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்குங்க. இதுவா அதுவா, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்றத. கன்னி ராசிக்காரர்களுக்கான காதல் வாழ்க்கை, திருமண உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நிறைய கன்னி ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்த ஜாதகங்களில் நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. ரொம்ப திருமணம் ஆகலை, ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு 90s வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஏன்னா 90s பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து சனி பகவான் வந்து மீனத்தோட கனெக்ட் ஆகிருப்பார். இந்த ராகுவுக்கு இது வேற மாட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் நிறைய பேர் கன்னிலக்கணக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் மேரேஜ் ஆகாமல் இருக்கிறாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு மேரேஜ் பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கான்னு பார்க்கலாம். கேம் சேஞ்சர் லக் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் லக்ஷ்மி தேவி. வரக்கூடிய 2026 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய டேரட் கார்ட் சொல்லக்கூடிய ரகசியங்கள் மூலமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வரப்போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது கன்னி ராசிக்கான புத்தாண்டு பலன்களில், அதாவது 2026 அவங்களுக்கு டேரட் சொல்லக்கூடிய ரகசியங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கன்னி ராசி அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் வெரி கால்குலேட்டிவ், வெரி அனாலிட்டிக்கல் திங்கிங். ஓகேங்களா? அந்த லாஜிக்கல் திங்கிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசி கிட்ட அபடண்ட்டாக இருக்கும். எமோஷ்னலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு விஷயத்தை வந்து தீர்க்கமாக அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு தாங்க இருக்கும். நீங்கள் ஒரு கன்னி ராசிக்காரரை கூட வச்சுட்டு நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் அந்த பாத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸு, அந்த நுணுக்கமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசியோட கண்களுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா வந்து ஈஸியாக வந்து தே கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் த ஃபால்ட். அந்த குறையை கண்டுபிடிக்கிற வல்லமை வந்து யாருக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்கு இருக்கும். இது வந்து பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தினுடைய பல பரிணாமங்களை நம்ம பார்க்கும்பொழுது இதை தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அடுத்த கட்ட டிராவலுக்கு நம்ம போகும்பொழுது. ஸோ கன்னிராசியோட ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நிறைய கைடன்ஸ் கொடுப்பாங்க. எதை சார்ந்த கைடன்ஸ் இவங்க கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த வகைகள்லையும் மருத்துவ ரீதியாகவும் மற்றவங்களுக்கு வந்து வழிகாட்டக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களாக இருப்பார்கள். ஏன்னா வந்து காலபுருஷனுக்கே 6ஆம் இடத்து ராசியா கன்னி வந்துருது இருந்ததுனால பேசிக்காகவே அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குற டிப்ஸ்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் வைஸ் கொடுக்கறது, நிறைய வந்து லிட்டிகேஷன் ப்ராப்ளம்லாம் வரும் பாருங்க. இந்த சட்ட நுணுக்கங்கள்ல அதில் வரக்கூடிய சிக்கல்கள், இப்போ கடன்களில் ஸ்கேமில் போய் மாட்டிக்கிறாங்க பாருங்க, அதில் எப்படி மீண்டு வெளியே வர்றது, அந்த மாதிரியான நிறைய கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்னிராசி தான் வந்து ஜெனரலாக கொடுப்பாங்க. பொதுவாக வந்து கன்னிராசி தெரிஞ்சுக்க கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நீங்கள் உறவுகளுக்கு பெருசாக முக்கியத்துவம் கன்னிகள் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வந்து தயார் ரொம்ப வந்து ஒரு கால்குலேஷன் இருக்கும் அவங்க கிட்ட. ஒரு விஷயத்துல வந்து நன்மை கிடைச்சா மட்டும்தான் அவங்க வந்து அந்த விஷயத்து கூட டிராவல் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? கொஞ்சம் மிதுனமும் அப்படிதான் பொழுது. பட் கன்னிக்கு வந்து கொஞ்சம் மிதுனம் வெளிப்படையா அந்த விஷயத்த பண்ணோம், கன்னி வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயே வச்சு அந்த காரியத்தை வந்து சாதிக்கும். அந்த மாதிரி தன்மை இருக்கும். கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்புக்கும் இவங்க முக்கியத்துவம் தரணும்ன்றத வந்து கன்னி தெரிஞ்சுக்கணும். குறைகள் குற்றங்கள் எல்லா இடத்துலயும் தான் இருக்கும். புரியுதுங்களா? குறையோடையும் இம்பர்ஃபெக்ஷன் அப்படின்றது வந்து எல்லா இடத்துலையுமே தான் இருக்கும். அதோடு சேர்ந்து நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்றத வந்து கன்னி கத்துக்கணும் அப்படின்றது தான் வந்து முக்கியமான வாழ்க்கை பாடமாக நான் இவர்களுக்கு சொல்லக்கூடியது. பொதுவாக கன்னி ராசிக்காரர்கள் ஒரு பஞ்சாயத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா கூட நல்லா அந்த காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு நம்ம யாரை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கன்னி ராசிக்காரங்களை தான் கூட்டிட்டு போகலாம். புரியுதுங்களா? அதாவது சொல்லுவாங்க கன்னி மகனை கைவிடையில் அப்படின்னுவாங்க. அவங்கள வந்து கூட வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது அறிவார்ந்த விஷயங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்தது கன்னி ராசிக்கால வரக்கூடிய நம்முடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும், அவங்களுடைய ஜாப் ப்ரமோஷனு இல்லை கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி தீரும் அப்படின்றத பார்க்கலாம். கன்னி ராசிக்கு நான் எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க, கன்னி சம்பந்தப்பட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று அந்த ஒரு இவங்க கூட டிராவல் பண்றவங்களுக்கா இருக்கட்டும் அல்லது வந்து இவங்களுக்கா இருக்கட்டும்
வம்பு வழக்கு நோய் எதிரி கடன். மேபி வந்து ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு கன்னிராசிக்காரையோ கன்னிலக்னக்காரையோ மேரேஜ் பண்ணிக்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா உடனே ஒரு சொத்து பிரச்சனை வர்றது, ஒரு கேஸ் ப்ராப்ளம் வர்றது, இல்லைன்னா ஒரு ஆரோக்கிய குறைபாடு தென்படுறது, அந்த மாதிரி கொஞ்சம் கண்ணிக்கிட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து நிறைய ஜாதகத்துல நான் பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருக்கேன். ஆல்ரெடி இருக்கு அந்த மாதிரி தான் கூட. நெக்ஸ்ட், இவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும்? பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் நல்ல கார்ட்ஸ் வந்திருக்கு இவங்களுக்கு, புரியுதுங்களா? இது வந்து நம்ம மெயினா இந்த கார்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த முதல் கோப்பை வந்திருக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு திட்டம் திட்டக்கூடிய ஒரு நிலையில இப்ப இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு புதுசா நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை நிறைவேறதுக்கான எல்லா கதவுகளும் இந்த வருஷம் வந்து திறக்கப்படும். உங்களுக்கு பொருளாதாரத்துல ஒரு மேன்மை உண்டு. அடுத்து பார்க்கும்போது இதுக்கு வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் இவங்க பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? சாதாரணமா வந்து ஒரு கன்னிராசி பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நாலேஜா இருக்கட்டும், ஒரு வாழ்க்கையில வந்து அடையக்கூடிய ஒரு முன்னேற்றமா இருக்கட்டும், எதுவுமே வந்து சடனா நடக்காது. இவங்களுக்கு எல்லாமே காலதாமதம் தான். இவங்களே கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் இருப்பாங்க, ஓகேங்களா? காலதாமதமாகி தான் ஒரு விஷயம் வந்து மிக உறுதியாக இவர்களை வந்து அடையும். அது அறிவாக இருக்கலாம், ஆற்றலாக இருக்கலாம், இல்ல பணமா இருக்கலாம். சோ இவங்களுக்கு வந்து இதுல கூட என்ன சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய வந்து எஃபோர்ட் போடணும், போட்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படின்றத சொல்ல வருது. அடுத்தது வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இருக்கணும் கண்ணிக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கான எல்லாமே வந்து இவங்க கிட்ட வந்து பர்ஃபெக்டா இருக்கணும். அதுல ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் இல்லாம காரியத்துல இறங்கக்கூடாது. அப்படி இறங்கினா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றத சொல்லுது. மேபி நீங்க ஒரு புதிய ஒரு பிசினஸ் தொடங்க போறீங்கன்னா அந்த பிசினஸை பத்தி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாம நீங்க இறங்க மாட்டீங்க ஒரு காரியத்துல. இன்னமும் அதை பத்தி நல்ல ஒரு நாலேஜ் கெயின் பண்ண பிறகு நீங்க அந்த காரியத்தை இறங்கினா வெற்றி உண்டு அப்படின்றதுதான் வந்து நமக்கு இந்த கார்டு சொல்லுது, ஓகேவா? நெக்ஸ்ட், கடன்கள் பெருசா கிடையாது. பட் கடன் வாங்கி நீங்க பெருசா வந்து நீங்க அதுல சக்சஸ் ஆக வாய்ப்புகள் குறைவா இருக்குது. அதனால கடன் வாங்குற தவிர்த்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து மன உளைச்சலை உங்களுக்கு ஏற்படுத்துற மாதிரி இருக்குது, ஓகேவா? கடன் வாங்குற தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது உங்களுடைய வெளிநாட்டு வாழ்க்கை, ஹையர் எஜுகேஷன் எப்படி இருக்கும்? இல்ல வெளிநாடு போற மாதிரி டிராவல் பண்ற மாதிரியோ இல்ல இடமாற்றங்கள் ஏதாவது உண்டா உங்களுக்கு அப்படின்றத பார்க்கலாம். கரெக்டா வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு. இது வந்து டிராவல் ஒரு ஆஃபர் கிடைக்கும். அதாவது வந்து ஒரு ஆஃபர்ன்றதை விட உங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்குங்க. இதுவா அதுவா, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்றத கொஞ்சம் குழப்பமான நிலையா இருக்கும். இங்க இருக்கலாமா, இல்ல இந்த ஊருக்கு வேலைக்கு போலாமா, இல்ல இந்த இடத்துல இந்த கம்பெனிக்கு போலாமா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பா இந்த வருஷத்துல உங்களுக்கு ஏற்படுங்க. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை வந்துட்டு இந்த வேலை செய்யலாமா இல்ல அந்த வேலைக்கு போலாமா அப்படின்னு ஒரு குழப்பம் வர்றது, இல்ல ஃபாரினுக்கு போலாமா இல்ல இங்கே வந்து வேற டிஸ்ட்ரிக்ட்லயோ வேற ஸ்டேட்ல போய் வேலை செய்யலாமா, அந்த மாதிரி ஒரு குழப்ப நிலை நீடிக்கும். இதுல வந்து ஒண்ணு வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கும் இந்த வந்த ஆஃபர்ஸ்ல. அதனால வரக்கூடிய ஆஃபர்ல வந்து நல்லா நீங்க எல்லார்ட்டையும் விசாரணை பண்ண பிறகு அந்த வேலையோ அந்த ஆஃபரையோ நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க, ஓகேவா? அதுதான் வந்து இந்த கார்டு சொல்லுது. ஸோ வரக்கூடிய ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு. பட் அந்த ஆஃபர்ஸ்ல வந்து ஒண்ணு வந்து உங்களை கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஆஃபர்ஸ் ஒண்ணு வரும். அதனால அதை நீங்க கண்டுபிடிக்கணும், அது என்னன்றதை முன்னாடியே அனலைஸ் பண்ணணும். நீங்க பண்ண பிறகு கோத்ரூ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு, ஓகேவா? கன்னி ராசிக்காரர்களுக்கான காதல் வாழ்க்கை, திருமண உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நிறைய கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்த ஜாதகங்கள்ல நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. ரொம்ப திருமணம் ஆகலை, ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு 90s வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெயிட்டிங்ல இருக்காங்க. ஏன்னா 90s பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து சனி பகவான் வந்து மீனத்தோட கனெக்ட் ஆகிருப்பாரு. இந்த ராகுவுக்கு இது வேற மாட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் நிறைய பேர் கன்னிலக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் மேரேஜ் ஆகாம இருக்கிறாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு மேரேஜ் பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கான்னு பார்க்கலாம். நாணயங்கள் வந்திருக்கு, 9 நாணயங்கள், பென்டகல்ஸ் கார்டு வந்திருக்கு, ஸ்டார் சூப்பரா ஒரு கார்டு வந்திருக்கு, வித்தைக்காரன். ஸோ எல்லாமே வந்து ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் சூப்பரா ஒரு ரிலேஷன்ஷிப் அமைய போகுது உங்களுக்கு. ஏன்னா இந்த ஸ்டார் கார்டுன்றது வந்து சூப்பர், நல்ல ஒரு சூரியனுடைய ஆதிக்கம், ஒரு பிரகாசமான ஒரு அழகான கூட நீங்க எடுத்துக்கலாம். இந்த பென்டகல்ஸ் குயின் கார்டு வந்திருக்கு பாருங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள நீங்கள் என்ட்ரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகே, குடும்ப ஃபேமிலி லைஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார மேன்மையோட சார்ந்து இந்த குடும்பம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிரபலம் அடையக்கூடிய வாய்ப்புகள். இது வரைக்கும் உங்கள் ஃபேமிலியில் வந்து பெருசாக மற்றவங்க தெரியலனா கூட இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் மூலமாக கொஞ்சம் பிரபலம் அடையக்கூடிய தன்மை உங்கள் ஃபேமிலி வந்து ஒரு 4 பேர் தெரியுற மாதிரி கொஞ்சம் டெவலப் ஆகுறது. மீன் நான் சொல்ல வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரோத் வந்து ஃபேமிலி லைஃப்ல இருக்கும் அப்படின்றத இந்த ஸ்டார் கார்டு உங்களுக்கு சொல்லுது, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்குள்ள நீங்க என்ட்ரி ஆக போறீங்க அப்படின்றது உங்களுடைய புதன் கார்டு. உங்களுடைய
அறிவு அப்படின்றத வந்து நீங்க துணையை செலக்ட் பண்றதுலயும் நீங்க நிச்சயமா அதை வந்து இன்புட் கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையும் உங்களுக்கு அமையும் அப்படின்றதையும் இந்த கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுது. ஓகேவா? இவங்களுக்கு இந்த வருஷத்துல சேலஞ்சிங்கா இருக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும்? கன்னி ராசிக்காரர்களுக்கு சேலஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கன்னி ராசிக்காரர்களுக்கான சேலஞ்ச் அதுதான் ஆல்ரெடி நான் சொன்னதே தான். அதுதாங்க, உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வருங்க நிறைய, புரியுதுங்களா? இது வந்து இந்த ஆஃபரை இண்டிகேட் பண்ணக்கூடிய கார்ட்ஸ். நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வருது. அது வந்து பொருளாதார ரீதியா இருக்கலாம், வேலை விஷயமா இருக்கலாம், இல்ல படிப்பு இந்த படி படிக்கலாமா அந்த படி படிக்கலாமான்ற எண்ணங்களா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு உறவை செலக்ட் பண்றதா இருக்கலாம். ஆஃபர்ஸ் வந்து நிறைய வரும். ஓகேங்களா? பட் அதுல வந்து வரக்கூடிய ஒரு ஆஃபர்ல வந்து கொஞ்சம் ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு ஆஃபரும் அதுல இருக்குது. அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டு உங்களுடைய அனாலிட்டிக்கல் ஸ்கில்ல வந்து நீங்க அதுல பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஓகேவா? கொஞ்சம் லேசியா இருந்துட்டீங்க, கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டீங்கன்னா கொஞ்சம் சஃபரிங்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்படும் அப்படின்றது தான் இந்த சேலஞ்சாவே இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு இருக்கிறது. ஓகேவா? தனிப்பட்ட முறையில உங்களுக்கு டேரட் ரீடிங் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், இல்ல உங்க ஃபேமிலியில வழி வழியா வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், உங்களுடைய சோல்மேட் ரீடிங் எடுக்கிறது, கார்மிக் ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடியவங்க யார், இந்த மாதிரியான நிறைய நுட்பமான விஷயங்களை வந்து உங்க ஜாதகம் மூலயமா பார்த்து என்னால சொல்ல முடியும். ஸோ உங்க விருப்பம் இருந்ததுன்னா நீங்க என்னுடைய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.